Hi guys, welcome back to Laddukutti Vlogs. இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் மசாலா தாங்க பார்க்க போகிறீங்க. அதுவும் நம்ம வீட்லேயே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடு நீ உன்னோடு நான் வேற என்ன சந்தேகம். நான் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. எலும்பு இல்லாத சிக்கனை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமன் சாறு, இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளந்துட்டு ஒரு 1/2 ஹவர் கிட்ட நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் கிட்ட நம்மளுக்கு நல்லா சிக்கன் மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்லேயே தான் செய்ய போகிறோம். நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர்லேயே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அதோடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். இது நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். எப்படி நல்லா அந்த சிக்கன்லாம் நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ இந்த சிக்கன் எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே பேனில் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர்லேயே இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, கூடவே பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே பட்டர் சிக்கன்னா ரொம்பவே பிடிக்குங்க. இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியே ஹோட்டல்ஸ்லலாம் போய் சாப்பிடுவோம். இனிமேல் அந்த கவலையே வேண்டாங்க. நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் மசாலா ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலரிக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், அந்த சிக்கன் எல்லாமே நல்லா அந்த மசாலாவோட ஊறி சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆனால் நம்ம இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறனால கொஞ்சமாக சிக்கன் மசாலா, ஃப்ரெஷ் க்ரீமு, 1 ஸ்பூன் சுகர், ஃபைனலாக பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கையில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் பட்டர் மசாலா ரெடி. ஸோ இது புலாவ் கூடலாம் சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். கையோட வா பின்னிக்கொள்ள நீ தாண்டா சந்தோஷம்.